அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ ஒரு சகோதரனுடைய கமெண்டிற்கு பதிலளிப்பதற்காகவே நான் பதிவு செய்கின்றேன். How to become a Muslim. Whether you are thinking of becoming a Muslim or just researching about Islam, we hope and pray that this video will be beneficial to you. முஸ்லிம் என்ற பதத்திற்கு எந்த ஒரு மொழி, இன, தேசிய வேறுபாடின்றி ஒருவர் தன்னை அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு அர்ப்பணித்தல் என்று பொருள்படுகின்றது. எனவே ஒருவர் தன்னுடைய விருப்புகள் அனைத்தையுமே இந்த உலகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனாகிய அவனுடைய கட்டளைகளுக்கு இணங்க மாற்றி அமைத்துக் கொள்வாராயின் அவர் முஸ்லிமாக கருதப்படுகின்றார். ஒரு முஸ்லிமாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு முஸ்லிமாக மாறுவது என்பது இட் இஸ் a very simple process. மற்ற மதங்களில் உள்ளதைப் போல எந்த ஒரு தேவைகளோ அல்லது சடங்கு சம்பிரதாயங்களோ செய்ய தேவையில்லை. ஒருவர் தனியாகவோ அல்லது மற்றவர்கள் மத்தியிலோ தன்னை முஸ்லிமாக மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு எந்த ஒரு விட்னஸும் தேவையும் இல்லை. ஒருவர் முஸ்லிமாக மாற வேண்டும் என்று உண்மையான ஆசை இருக்கின்றது என்றால் அவர் இறைவனுடைய உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்று உறுதியான நம்பிக்கையோடு எந்தவித தாமதமும் இல்லாமல் ஷஹாதாவை மொழிய வேண்டும். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் சாட்சி சொல்வது, அதாவது கலிமாவை மொழிவது முதலாவதும் மிகவும் முக்கியமானதுமாக காணப்படுகின்றது. மனப்பூர்வமான மற்றும் உறுதியான நம்பிக்கையுடன் ஒருவர் சாட்சி சொன்ன உடனே அவர் இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள்ளே நுழைந்து விடுகின்றார். இறைவனுடைய திருப்திக்காக என்ற குறிக்கோளுடன் ஒருவர் இஸ்லாத்தில் நுழைந்த உடனே அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விடுவதுடன் இறைபக்தியுடன் கூடிய நேரான வாழ்க்கையும் அவர் வாழ ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் என்ன நன்மை கிடைக்கின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தான் இஸ்லாத்தில் இணைந்தால் என்னுடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட வேண்டும் என்று நிபந்தனையிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இஸ்லாத்திலே இணைகின்ற போது அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு விடுகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இது முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது அவருடைய முந்தைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து தவறுகளுமே அவர்களுக்காக மன்னிக்கப்படுகின்றது. மேலும் முன் செய்த பாவங்களை பற்றி அதிகமாக கவலை கொள்ள தேவையும் இல்லை. அவருடைய குறிப்பேடுகளும் சுத்தமாக இருக்கின்றது. தன்னுடைய தாயின் வயிற்றிலே அன்று பிறந்த பால்களைப் போல அவர் கருதப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனினுடைய திருப்பொருத்தத்திற்காக வணங்குவதற்கு தகுதியான இறைவனை தவிர யாரும் இல்லை என்று ஒருவர் மொழிந்து விட்டால் இறைவன் அவனுடைய நிரந்தரமாக நரக நெருப்பிலே நுழைவதை தடை செய்து விடுகின்றான் என்று கூறினார்கள். இது புகாரிலே இடம்பெறுகின்ற ஹதீஸ். ஆகவே முஸ்லிமாக மாறுவது எப்படி, எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது? இதற்கு யூ ஷுட் ப்ரொனவுன்ஸ் ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன் என்று உறுதியாக பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். இவ்வாறு மனமுவர்ந்து ஒருவர் சாட்சி சொன்ன உடனே அவர் முஸ்லிமாகி விடுகின்றார். ஒருவர் இதனை தனியாகவும் சொல்லலாம் அல்லது சரியாக உச்சரிப்பதற்காக மற்றவர்கள் முன்னிலையிலும் செய்து கொள்ளலாம். இவ்வாறு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கின்றது, இறைவனோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுகின்றது, வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முக்கியமாக நீங்கள் செய்த அனைத்து பாவங்களுமே உங்களுக்காக மன்னிக்கப்படுகின்றது. ஆகவேதான் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்னாடி உங்களோட ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு மஸ்ஜிதையோ அல்லது இஸ்லாமிக் சென்டரையோ தொடர்பு கொண்டு எவ்வாறு குர்ஆனை ஓத வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும், இன்னும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பது பற்றி நீங்கள் தெளிவடைந்து அதை நடைமுறைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நேரான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். نزعت أسرار قلبي وجئت ألقي أسايا وأشتكي طي صدري دربا سحيق العطايا به بدأت ولكن لم أدري ما